இது வந்து ஈச்ச மரங்க. லாஸ்ட் இயர் வந்து இது வந்து ஈச்ச மரம் வந்து நான் ஈச்ச மரம்னே சொல்ல முடியாது, இதை ஈச்சம் செடிங்க அவ்வளோ சின்னதாக இருக்குது. லாஸ்ட் இயராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 அடியிலே உங்களுக்கு காய் வந்துடுதுங்க. பாருங்கள், இது தர இருக்குது, இது இங்கே பாருங்கள் 5 அடியிலே வந்து பார்த்தீங்கன்னா ஈச்சம் காய் இருக்குங்க. லாஸ்ட் இயர் நான் இதை போடும்போது ஒரு 4 அடியிலே வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஈச்சங்காய் ஈச்சம்பழம் இதெல்லாம் நான் சாப்பிட்டேங்க. சிட்டியில் ஆன்லைனில் வந்து எவ்வளோ காஸ்ட்லியாக வேணால் ஆர்டர் பண்ணி நம்ம சாப்பிட்லாங்க. கிங் சாலமன் பிராண்டு, அதுக்கப்புறம் நட்ராஜ் பிராண்டு, அது மாதிரி எவ்வளோ காஸ்ட்லியான பிராண்டு வேணால் நம்ம வந்து சாப்பிட்லாம். ஆனால் ஏழைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுதாங்க ஒரு பேரீச்சம்பழம். அவ்வளோ ஒரு அயன் கண்டென்ட்டு, நல்ல ஒரு எனர்ஜிங்க அது. பொதுவாக வந்து இந்த ஈச்ச மரங்கள் ஈச்சம்பழம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மேல தாங்க வரும். ஏப்ரல் மேல வந்து வரும்போது ஏப்ரல் மேல தான் இதனுடைய பழம் எல்லாமே ஈச்சம்பழம் வரும். ஒரு மரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வரும் பாருங்கள். ஒரு மரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக 10லேருந்து 15 கொலை வருங்க. கொலை இருக்கும். ஒவ்வொரு கொலையில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு கொலை, அது ஒரு கொலை, இந்த பக்கம் ஒரு கொலை, அந்த பக்கம் ஒரு கொலை, அது மாதிரி ஒரு மரத்தில் பொதுவாக வந்து 10லேருந்து 15 கொலை இருக்கும். ஒவ்வொரு கொலைக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஈறு மாதிரி போகும். அதாவது ஒரு தரைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தலையில் ஒவ்வொரு முடி போகுது இல்லையா, அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 50லேருந்து 100 முடி தனித்தனியாக பிரியும். அந்த ஒவ்வொரு முடியில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள், ஒவ்வொரு முடி மாதிரி ஒரு கொலை வருது இல்லையா, சின்ன சின்னதாக மஞ்சள் காலம் வருது இல்லையா, அதில் வந்து ஒவ்வொன்றுத்துலேயும் 15லேருந்து 20 காய் வருங்க. ஈச்சங்காய் இப்போ காயாக தான் இருக்குது. இது வந்து அடிக்கொலை வந்து பார்த்தா சீக்கிரம் வந்து பழம் வந்துடும். இதில் அது வந்து மேல் கொலை, அது வந்து சைஸ் சின்னதாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குங்க, எவ்வளோ இயற்கையாக இருக்குது பாருங்கள். மரத்தை சுற்றி வரேன். மரம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கொலை பாருங்கள், கிட்டத்தட்ட 10லேருந்து 15 கொலை இருக்குங்க. அது ஹைட்டே வந்து மொத்தமே ஒரு 5 அடி தாங்க இருக்குது ஹைட்டு. இதாங்க தர, இது தர. இங்கே பாருங்கள், நிற்கிற ஹைட்டு இவ்வளோ தான் இருக்குது. கை எட்டுறேன் இல்லையா, இவ்வளோ தான் இருக்குது. அப்புறம் 4லேருந்து 5 அடிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஈச்சங்கொலை இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஈச்சங்கொலை, சூப்பராக இருக்குங்க. அப்படியே அப்படி திருப்புறேன். இந்த பக்கம் பாருங்கள், ஃபுல்லாக பச்சை பசேன்னு நாற்று இருக்குது பாருங்கள், அவ்வளோ அழகு. இந்த பக்கம் தான் எங்கள் வயல், அதெல்லாம் எங்கள் வயல். அந்த மரம்லாம் இருக்குது பாருங்கள், மரம், வேப்ப மரம், இதெல்லாம் எங்கள் வயலுங்க. இந்த ஈச்சி மரத்தினுடைய வாழ்நாள் வந்து தோராயமாக ஒரு 60லேருந்து 70 வருஷம் அப்படி இருக்கலாம்னு நினைக்கிறேங்க. ஆனால் வந்து வாழ்நாள் கரெக்டாக தெரியல. இந்த ஈச்சங்கொலை இருக்கு இல்லையா, இதை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பழுக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஃபுல்லாக மஞ்சள் கலர் இருக்குங்க. அந்த மஞ்சள் கலரில் வந்து நாங்கள் அருவா மாதிரி இருக்கும். அந்த அருவா வந்து பெரிய கடை இருக்கும், கடையில் போட்டு அறுத்து அதை வந்து தண்ணியில் போட்டு ஊற வைப்போம். ஊற வச்சுமா கரெக்டாக மறுநாள் ஃபுல்லாக பழுத்துரும். பழுத்த பிறகு வந்து ரெட் கலர் வரும், ஃபுல்லாக பழுத்தது ரெட் கலர் வரும். அப்படி இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் பழுத்தது வந்து லைட்டாக மஞ்சள் கலரில் இருக்குங்க. அது மாதிரி பண்ணுவோம். அதுவே பழுத்த உந்துச்சுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுதான் உண்மையிலேயே பழுக்கிறது. அப்படியே நம்மளே எடுத்துகிட்டு போகிறோமா தண்ணியில் போடலாம். அப்படி இல்லைன்னா வைக்க போகிறது இருக்கும் இல்லையா, வைக்கப்படப்பு, அதில் உள்ளே போட்டுருவோம். அதில் போட்டோமா ஃபுல்லாக நல்லா பழுத்துருங்க. கொஞ்சம் கொஞ்சம் பழுக்க அதை ஊற்று சாப்பிடுவோம். வெறுக்குக்காக எடுத்துகிட்டு போய், இதெல்லாம் ஃபுல்லாக காஞ்சிச்சுன்னா இதை வந்து வெறுக்காக எடுத்துகிட்டு போங்க. அதே ஒரு சில இடத்துல மரம்லாம் வெட்டுவாங்க. அந்த ஈச்ச மரத்தை வெட்டி கீழே போட்டாங்கன்னா அதுலேருந்து ஈச்சன் சோறு இருக்கும், அது சூப்பராக இருக்குங்க. அதெல்லாம் சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதெல்லாம் சாப்பிட்ணும் அப்படின்னா கிராமத்தில் பிறந்திருந்தால் மட்டும்தான் அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கும், அதில் சாப்பிட்றதுக்கு உண்டானதும் கிடைக்கும். அப்படிலாம் அந்த ஓலைக்கு சந்தில் அந்த ஒரு உள்ள ஒரு வைக்காமல் இருக்கும், சின்னதாக இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்தா அது கூட நாங்கள் ஈச்சம்பழத்தை வச்சு சாப்பிடுவோம் சின்ன வயசில். ஒரு 5 வயசு 6 வயசு அப்படி சின்ன வயசில் இருக்கும்போது எல்லாம் சாப்பிடுவோம் கிராமத்தில். இப்போல்லாம் சிட்டிக்கு உள்ளே போனதுனால இதெல்லாம் எங்களால் சாப்பிடுவான வாய்ப்பு கிடைக்கலங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.